அனைவருக்கும் வணக்கம். இன்று ஃப்ளவர் வாஸ் பூ வயரில் பூ எப்படி பண்ணலாம், அதை வச்சு நம்ம எப்படி ஃப்ளவர்ஸ் அலங்கரிக்கலாம்ன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 அடியில் ஸ்கேலில் அளந்து க்ரீன் கலர் வயரு கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை பெருவிரலில் ஆள்காட்டி விரலில் 3 ரவுண்டு வந்து சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு வயரை பெரட்டி மடித்து அப்படியே ரவுண்ட் பண்ணணும். அந்த கையில் சுற்றின வயரை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். முறுக்கலாக இருக்கும், அதை கவனமாக பார்த்து சுற்றணும். இப்படி வயரை பெரட்டி வச்சு ஒவ்வொரு ரவுண்டையும் இந்த வயரை சுற்றிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி பெரட்டி வச்சு வெளியிலேருந்து உள்ளே கோர்க்கணும். கோர்த்துட்டு வயரை நல்லா இழுத்து பெருவிரலை வச்சு அமைக்கணும். அதுக்கடுத்து வெளியிலேருந்து வயரை உள்ளே கோர்க்கணும். இந்த மாதிரி கோர்த்துட்டு திருப்பி பெருவிரலை வச்சு அமைக்கிறணும். நல்லா டைட் வச்சுட்டு அடுத்து வெளியிலேருந்து உள்ளே கோர்க்கணும். டைட் வச்சுக்கோங்க. வெளியிலேருந்து உள்ளே கோர்க்கணும். வயர் வந்து பிறண்டே இருக்கணும். உள்ள வயர் வெளியே இருக்கணும். இந்த மாதிரி பெரட்டி வச்சு ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி சுற்றிக்கிட்டே வாங்க. 2 ரவுண்டுக்கு வயர் கட் பண்ணியிருக்கோம், அதனால் 2 ரவுண்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்து இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஒரே பிங்க் கலராக இருக்கக்கூடாதுன்னு நான் க்ரீன் கலர்லேயும் இந்த மாதிரி பூ செஞ்சு வச்சுக்கிடுவோம். அதில் ஒரு பாசியும் கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பாசி தேவையோ கோர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக ஒவ்வொரு ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. பிறண்டு வரப்போ நல்லா அந்த இதெல்லாம் முறுக்கெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா பிறலாது. வெளியிலேருந்து அப்படி உள்ளே கோர்க்கணும். கோர்த்துட்டு நல்லா இழுத்து டைட்டாக பெருவிரலை வச்சு அமைக்க பிடிச்சிக்கிட்டு அடுத்து வெளியில் உள்ள வயரை எடுத்து உள்ளே கோர்த்து உள்ளேருந்து இழுக்கணும். மறுபடியும் வெளியே எடுங்க. நல்லா வச்சு விரலை வச்சு அமுக்கிட்டு அடுத்து வெளியில் இருக்க வயரை உள்ளே கோர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இழுத்து டைட்டாக வச்சு பிடிச்சிக்கிட்டே வாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு பூ மாதிரி வரும். நம்ம பிடிக்கிறதுல இருக்குது, பிறண்டு வந்துடும், அதனால் இறுக்கியாக பிடிச்சிக்கோங்க. ஒரு ரவுண்ட் போட்டால் சின்னதாக இருக்கும். அடுத்து 2வது ரவுண்ட் போடுறப்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். 3வது ரவுண்டுன்னா அதை விட இன்னும் பெருசாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அத்தனை ரவுண்ட் போட்டு முடிங்க. அந்த பாசி ஒன்று பிளாக் கலரில் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அது அந்த வயரில் வந்து கோர்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நுனியில் வந்து சிசரை வச்சு நல்லா ஷார்ப்பாக கோர்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பாசியை வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து சென்டரில் கொண்டு வந்து வைக்கணும். வயரை நல்லா ரெட்டையும் அமுக்குங்க. அமுக்கிறப்ப தான் உள்ளே கோர்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு பூ செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பிங்க் கலரில் இன்ச் டேப்பில் 60 இன்ச்சு
1 இன்ச்சு டேப் 1 மீட்ரு வருமா, அந்த அளவுக்கு நம்ம வயரை ரோஸ் கலரில் நான் கட் பண்ணிக்கிறேன். 60 இன்ச் வரும். 1 மீட்டர் 60 இன்ச்சுன்றது 1 மீட்ரு வரும். அறுபது இன்ச்சே போதும். அதோட எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பூ வந்து அதிகமான பெருசாக வரும். அதனால் 60 இன்ச்சே போதும். ஒன்றரை மீட்டருன்றப்ப ரொம்ப பெருசாக வருது. அதனால் 60 இன்ச்சுன்றப்ப ஓரளவுக்கு மீடியமான பூ கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பெருவிரலில் ஆள்காட்டி விரலில் 10 ரவுண்டு சுற்றிக்கோங்க. நல்லா விடாமல் பிடிச்சிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு தடவையும். இல்லாட்டி லூஸ் ஆகிடுச்சுன்னா உள்ளே உள்ளது கலண்டு வெளியே வந்துடும். நம்மளுக்கு அடுத்து வந்து பூ செய்கிறதுக்கு கஷ்டமாகும். அதனால் நல்லா விடாமல் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதுலேயும் அதே மாதிரி பெரட்டி வச்சுக்கிறணும். வயரை பெரட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். பெரட்டி வச்சுட்டு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வயரை கோர்க்கணும். பெரட்டி வச்சு கோருங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த வயரை உள்ளே விட்டு எடுத்து நல்லா டைட் வைக்கணும். வயர் வந்து பிறண்டு தான் இருக்கணும். உள் பக்கம் வந்து வெளியே வரணும். அப்படி ஒரு லூப் மாதிரி வச்சுட்டு அந்த லூப்புக்குள்ளே இந்த வயரை வந்து கோர்த்து டைட் வைக்கணும். ஒவ்வொரு லூப்பும் போட்டு அதை வந்து நல்லா டைட்டாக இறுக்கியாக பிடிச்சிக்கணும். இல்லாட்டி லூஸ் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்படியே பெருவிரலில் வச்சு பிடிச்சிட்டு அடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி வெளியிலேருந்து உள்ளே எடுக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த வயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே கோர்க்கணும். கோர்த்து வெளியே எடுத்துட்டு வயரை நல்லா டைட்டாக இறுக்கிங்க. இறுக்கிட்டு நெருக்கமாக்கிக்கிறணும். அதுக்கடுத்து திருப்பி வெளியிலேருந்து உள்ள லூப்புக்கு ஃபார்ம் பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து இந்த வயரை வந்து அந்த லூப்புக்குள்ளே கோர்த்து வெளியே எடுக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்மளுக்கு வயர் இருக்கும்ல, அதை நல்லா நெருக்கி விட்டு தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு லூப் ஃபார்ம் பண்ணணும். வயர் பரட்டியே இருக்கணும். பரட்டின வயரோட இந்த வெளியிலேருந்து உள்ளே எடுத்த வயரை இந்த லூப்புக்குள்ளே கோர்த்து டைட் வைக்கணும். கலண்டு வராத அளவுக்கு நம்ம இறுக்கிய வந்து பிடிச்சிக்கிறணும். லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பெரட்டி வச்சுருக்கோம்ல, அதனால் அது வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம பிடிக்கிறது வந்து இறுக்க டைட்டாக விடாமல் பிடிச்சிக்கிறணும். மேலே லூப் ஃபார்ம் பண்ணி அந்த வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்த்து இழுக்கணும். இழுத்து பெரட்டி வச்சேவோ அப்படியே டைட்டாக்கணும். வயரை டைட்டாக்கிறப்ப நம்மளுக்கு அது ஒரு பூ மாதிரி வரும். ஒவ்வொரு ரவுண்டு இந்த மாதிரி பெரட்டியை வச்சு கோர்த்து வெளியிலேருந்து வயரை உள்ளே எடுத்து திருப்பி வெளியே கோர்த்து எடுக்கணும். இது வந்து ஒரு ரவுண்டு தான் போட முடியும். அதுக்கு மேலே பின்னுறது கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி இறுக்க மட்டும் பிடிச்சிட்டு ஒரு ரவுண்டையும் நல்லா நீட்டாக அழகாக போட்டு முடிங்க. பெரட்டி வச்சே தான் கோர்க்கணும். ஒவ்வொரு தடையும் போட்டுட்டு வயரை நல்லா நெருக்கி விடுங்க.
இந்த மாதிரி லூஸாக இருக்கிறத டைட்டாக இங்கிட்டு தள்ளி தள்ளி விடுறப்ப நெருக்கமாயிக்கிறோம். அதுக்கடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வெளியிலேருந்து உள்ளே எடுத்து மறுபடியும் இந்த வயரை உள்ளேருந்து வெளியே கொடுத்து டைட் வைங்க. இது மாதிரி ஒவ்வொரு வயரையும் கட் பண்ணி உங்களுக்கு எத்தனை பூ வேணுமோ அத்தனை பூ போட்டு நம்ம பொக்கை மாதிரி அந்த கம்பி ஸ்டாண்ட் இருக்குல்ல அதை வாங்கி செய்யலாம். நல்லா இறுக்கா 2 பக்கமும் அழுத்தி விட்டு இடம் தெரியாமல் கொஞ்சம் நெருக்கமாக்கிட்டு இந்த மாதிரி பூ போட்டுக்கிட்டே வாங்க. ரெண்டு பக்கமும் தள்ளி விடுறப்ப தான் நம்மளுக்கு இடம் கிடைக்கும். அப்போ தான் அடுத்தடுத்து டிசைன் போட முடியும். இந்த மாதிரி இறுக்கமாக போட்டுட்டு கடைசியாக அந்த வயருக்குள்ளே அப்படியே கோர்த்து விட்டுருங்க. நெருக்கி விட்டு பின்னணும். அப்போ தான் வந்து நிறைய பூ போடுறதுக்கு முடியும். போட்டாச்சு. அதுக்கடுத்து கோல்டன் பீட்ஸ் வாங்கி நான் இந்த வயரில் கோர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்களும் கோர்த்துக்குங்க. வயரை ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுட்டு அதில் இந்த பிளாக் கலரு பாசியும் கோல்டன் கலர் பாசியும் நான் கோர்க்கிறேன். 2 கலரும் மாற்றி மாற்றி கோர்த்துக்கலாம். அந்த பாசியில் வந்து ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. எந்த பாசியாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பூ பின்னணுமோ அத்தனை வயர் கட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. லீஃப் உங்களுக்கு என்ன லீஃப் கிடைக்குதோ அந்த லீஃப் வாங்கி இந்த வயருக்குள்ளே கோர்த்திங்கன்னா அந்த பூவுக்கு இலை வச்ச மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டாண்டு வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாண்டில் நம்ம இந்த பிங்க் கலர் வயரவே சுற்றி டிசைன் போட்டுக்குவோம். கம்பியில் அந்த வயரை உள்ளே இழுத்து ஏற்கனவே ஒரு பூ போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்குவோம். அதிலேருந்து உள்ளேருந்து வயரை வெளியே எடுத்து டைட் வைக்கணும். திருப்பி அதை உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் வெளியே எடுத்து லூப் ஃபார்ம் பண்ணுறோம். டைட் வைக்கணும். அந்த வயரை திருப்பி மடக்கி உள்ளே கொண்டு வந்துட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு மறுபடியும் லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே இந்த வயரை கோர்த்து வெளியே எடுக்கணும். இதே முக்கோண ஷேப்பாக கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு வயரும் சுற்றி இந்த கம்பி ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த வயரை கோர்க்கணும். அதை டைட் வச்சுட்டு அதை அப்படியே மடக்கி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் வெளியே எடுத்துகிட்டு போய் லூப் ஃபார்ம் பண்ணி இந்த வயரை உள்ளே இருந்து வெளியே எடுக்கணும். சுற்றி போட்டுக்கிட்டு வாங்க. அப்படி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். உள்ளேருந்து வெளியே வயரை எடுக்கிறோம், டைட் வைக்கிறோம். அதை அப்படியே மடக்கி கொண்டு வரணும்.
இந்த கம்பி எம்டியாக இருந்தால் அசிங்கமாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக வயரை இழுத்து இழுத்து பின்னி கொண்டு வந்துடுங்க. கம்பி தெரியாமல் அப்படியே சுற்றி இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்பில் நம்ம ரவுண்டாக பின்னி கொண்டு வந்துடணும். மிச்ச வயரை அந்த கம்பியிலேயே சுற்றி விட்டுருங்க. சைடு கம்பிலையும் சுற்றிடுங்க. சுற்றி முடித்து மிச்ச வயர் இருந்தால் கலண்டு போய் வந்துடும்ல, அதனால் அது சைடில் அப்படியே கோர்த்து விட்டுருங்க. மேலே இருந்து நம்ம பூவை எடுத்து ஒவ்வொரு பூவையும் வச்சுட்டு நம்ம அந்த ரோஸ் கலர் வயரை வச்சேவும் சுற்றி கட்டி இறுக்கமாக டைட்டாக வச்சு கட்டிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ எடுத்து வச்சு சுற்றிக்கிட்டு வரோம். உங்களுக்கு என்ன இலை கிடைக்குதோ அதை வாங்கி கோர்த்துக்கோங்க. பிங்க் கலரில் இருந்தால் நல்லா இருக்காததுனால ஒரு க்ரீன் கலரில் லீஃப் வைக்கணுன்றதுக்காக நம்ம வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கம்பி கிடைக்கலன்னா நீங்களாக கூட செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்பியை வளைச்சி வச்சு செய்யலாம். அப்படி இல்லாட்டி கம்பளோட இந்த மாதிரி பொக்கை மாதிரி செய்யலாம். ஒவ்வொரு ரவுண்டு வச்சுட்டு நம்ம இந்த வயரை இறுக்கா டைட்டாக சுற்றிட்டு வாங்க. டைட்டாக ஒவ்வொரு ரவுண்டையும் சுற்றி இந்த மாதிரி கொண்டு வந்து கடைசியாக ஒரு நாட் போட்டு அந்த வயர் கலண்டு வராமல் வைக்க அப்படியே கோர்த்து விட்டுருங்க.